Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச் பவுடர் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வெறுமை ஒரு கடாயில் எதுவும் எதுவும் ஊற்ற வேணாம். வெறும் கடாயை லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பாதாம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா இடமும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நல்ல வாசனை முருவலாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நீங்கள் கேஸை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, சீக்கிரமே ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் பவுடர். அடுத்தது பிஸ்தா, இதுவும் சீக்கிரமே ரோஸ்ட் ஆகிடும். எல்லாமே வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். இதுவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வால்நட்ஸை நீங்கள் ரொம்ப 1 மினிட் தான் ஆகும் அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி முருவலாக இருக்கும். இப்போ இந்த பவுடர்லாம் நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா நம்ம போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் பல்ஸ் பட்டனை மட்டுமே ப்ரெஸ் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஹாட் மில்கில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லை நீங்கள் மில்க் ஷேக்காகவும் யூஸ் பண்ணியும் குடிக்கலாம். இதோட நீங்கள் 2 டேட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா சுகர் ஆட் பண்ண கூட தேவை கிடையாது. இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வீட்லேயும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி ஒரு 2 ஸ்பூன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.